Okay students, இப்போ நம்ம வந்து 8th sum பார்க்க போறோம். Okay, so see, a traveler approaches a mountain on highway. ஒரு traveler, so ஒரு travel பண்றவர் இருக்காரு, approach a mountain. so ஒரு mountain நோக்கி போறாரு, approach. mountain approach பண்ற மாதிரி mountain நோக்கி போயிட்டு இருக்காரு. on highway, ஒரு highway roadல ஒரு traveler, ஒரு பயனாளி. ஓகே, ஸோ ஒரு மவுண்டைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், ஹைவே. ஸோ ஒரு ஹைவே ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ராவலர் மவுண்டெயினை நோக்கி வந்துட்டுருக்காருங்க. மவுண்டெயினை நோக்கி இந்த ஹைவேல வந்துட்டுருக்கார். சரிங்களா? ஹீ மெஷர்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு பீக் அட் ஈச் மைல் ஸ்டோன். ஈச்னா ஒன்னுன்னு அர்த்தம். ஈச்னா ஒரு ஒன்னுன்ற மீனிங். ஒரு மைல் ஸ்டோனுக்கும் ஹீ மெஷர்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை மெஷர் பண்ணுறான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்னது? கீழே இருந்து மேலே பார்க்குறதுன்னு அர்த்தம். கிளியர்? கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கும் என்ன பண்ணுறாராம்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை மெஷர் பண்ணுறாரு. ஓகே, அட் 2 கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன். எத்தனை மைல் ஸ்டோன் இருக்குன்றாங்க? 2 கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன். 2 மைல் ஸ்டோன் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மைல் ஸ்டோனை நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த ஹைவேல 2 மைல் ஸ்டோனை மார்க் பண்ணிட்டேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. எங்கே? எலிவேஷன் டு த பீக். மவுண்டனோட பீக், இதுதான் பீக். மவுண்டனோட பீக்கை பார்க்குறாங்க மைல் ஸ்டோனில். ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனில் நின்றுட்டு மவுண்டனோட பீக்கை பார்க்குறாரு. செகண்ட் மைல் ஸ்டோனில் நின்றுட்டு மவுண்டனோட பீக்கை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நான் மவுண்டனோட ஹைட்டை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். ஸோ அங்கேருந்து மவுண்டனோட பீக்கை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள்ஸ் மெஷர்ட் ஆர் 4 டிகிரி அண்ட் 8 டிகிரி. ஸோ 2 கன்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸ், தொடர்ச்சியாக 2 மைல் ஸ்டோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை பார்க்கும்போது நான் 4 டிகிரி மார்க் பண்ணுறேன். ஓகே, 4 டிகிரி மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் மைல் ஸ்டோன்லேருந்து அகெயின் என்ன பார்க்குறாங்க? பீக்கை பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிகிரி என்னது? 4 டிகிரி ஒன்று, நெக்ஸ்ட்டு 8 டிகிரி. ஸோ 8 டிகிரி மார்க் பண்ணுறேன். கிளியர்? ஸோ ஹைவேல 2 மைல் ஸ்டோன் இருக்குது. ஸோ ட்ராவலர் மவுண்டெயினை நோக்கி நடக்கும் போது ஒரு மைல் ஸ்டோன்ல என்ன பண்ணுறாரு? ஆங்கிளை மெஷர் பண்ணுறாரு. அந்த ஆங்கிள் எப்படி? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், கீழே இருந்து மேலே பார்க்குற ஆங்கிள். ஓகேங்களா? எங்கே பார்க்குறாங்களா? பீக்கு பார்க்குறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பீக் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன் இஸ் 1 மைல்? ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பீக்? பீக்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மவுண்டைன் பீக்கோட ஹைட் என்னன்னு கேட்குறான். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன் இஸ் 1 மைல். இந்த 2 கன்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸ்னு அர்த்தம். 2 மைல் ஸ்டோனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1 மைலாக இருந்தா 1 மைல். ஸோ மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா? கிலோமீட்டருக்கு அடுத்தது மைல், 1 மைல். ஸோ 1 மைலாக இருந்தால் நம்ம மவுண்டெயினோட பீக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பீக்? பீக்கோட ஹைட் என்னன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ஹெச். கிளியர்? இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன்? எது ரெண்டுத்துக்கு நடுவில்? கன்சிக்யூட்டிவ் மைல் ஸ்டோன். கண்டினியூஸாக 2 மைல் ஸ்டோன் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைல். ஸோ இது 2 மைல் ஸ்டோனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 1 மைல்னா மவுண்டெயினோட பீக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிளியர்? இப்போ மார்க் பண்ணிக்கலாமா? ஏ. ஸோ இது பி. ஓகே, ஸோ இதை வந்து சீன் மார்க் பண்ணிக்கிறேன். இது டீன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மைல் ஸ்டோன்லேருந்து இந்த 2வது மைல் ஸ்டோன்லேருந்து மவுண்டெயினுக்கு நோக்கி போகிற டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். மைல் ஸ்டோனுக்கு 2க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் 1 மைல் கொடுத்தாங்க. 2வது மைல் ஸ்டோனுக்கும் மவுண்டெயினோட பேஸுக்கும், இது மவுண்டெயினோட பேஸ்லேயே அடி இல்லையா? மவுண்டெயினோட பேஸுக்கும் இங்கே வரைக்கும் 2வது மைல் ஸ்டோன் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ சம் போட போகிறோம். 2 ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8 டிகிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஹைட் பண்ணிக்கோங்க, இதை மறைச்சிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் மறைப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, tan 8 டிகிரி ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். tan 8 டிகிரி ஆப்போசிட் என்ன இருக்குது? ஹெச். அட்ஜசன்ட் என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு tan 8 கீழே எடுத்துகிட்டு வரேன். எக்ஸ் டிவிஷனில் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள். tan 8 டிகிரி மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவிஷனில் வந்துடும். கீழே எக்ஸ் இருக்க பிளேஸில் ஹெச் டிவைடட் பை tan 8 டிகிரி எக்ஸ் ஈக்குவல் டு
சரிங்களா? ஸோ இதை இப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது tan 4 டிகிரி யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு tan 4 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது மவுண்டைன் இல்லையா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் இருக்குது, இது செகண்ட் மைல் ஸ்டோன். ஸோ ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை பார்க்கும்போது என்ன ஆங்கிள்? 4 டிகிரி. ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை பார்க்கும்போது 4 டிகிரி. ஸோ இந்த சைடு ஹெச்ன்னு வச்சோம், கீழே என்ன வச்சோம்? ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனுக்கும் செகண்ட் மைல் ஸ்டோனுக்கும் 1 மைல் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கேருந்து இது இருக்கும், செகண்ட் ஸ்டோனுக்கும் மவுண்டெயினுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சோம். ஆமாம் இல்லையா? ஸோ 1 கீழே வந்து எக்ஸ் பேஸில், ஆப்போசிட் வந்து ஹெச். ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? ஹெச். அட்ஜசன்ட் என்னது? 1 மைல் இருக்குது அண்ட் எக்ஸ் இருக்குது. டோட்டலாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் லென்த் கிடைக்கும். ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன், டேனை இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள், tan 4 டிகிரி இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை tan 8 டிகிரின்ட்டு. ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன பண்ண போகிறேன்? இந்த ஹெச் டிவைடட் பை tan 8 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எக்ஸோட வேல்யூவை. கிளியர்? எக்ஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல ஹெச் டிவைடட் பை tan 8 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ ஹெச் டிவைடட் பை tan 8 டிகிரி, பக்கத்தில் +1 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை tan 4 டிகிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறேன்? இந்த வேல்யூவை இந்த சைட் சேஞ்ச் பண்ணுறேன். இது ஃபுல்லாக எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது. இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ். முன்னாடி எதுவுமே இல்லைனா ப்ளஸ். ப்ளஸ் இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ். மைனஸ் ஹெச் டிவைட் பை tan 8 டிகிரி. ஸோ 1 ஈக்குவல் டு, இந்த சைட் 1 தான் இருக்கு இல்லையா? வெறும் 1 தான் இருக்குது, அந்த 1 அப்படியே ஃபாலோ ஆகுது. 1 ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் என்னவா இருக்குது? ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து வச்சு எடுத்துட்டோன்னா 1 தான் இருக்கும், டிவைட் பை tan 4 டிகிரி மைனஸ். இங்கேருந்து ஹெச் எடுத்துட்டோன்னா tan 8 டிகிரி. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ் மல்டிபிள். இதை இங்கே பண்ண போகிறேன். tan 8 1 கூட மல்டிபிள் பண்ணால் tan 8 மைனஸ் tan 4 1 கூட மல்டிபிள் பண்ணால் tan 4 தான் வரும், டிவைடட் பை ரெண்டு டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். tan 4 மல்டிபிள் tan 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் டேர்முமே ஈக்குவலுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா ஹெச் ஈக்குவல் டு வேணும், நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். மவுண்டனோட பீக் ஹெச் தான், மவுண்டனோட பீக் வச்சிடணும். ஹைட்டு மவுண்டனோட பீக் ஹெச்னு வச்சிடணும். ஸோ ஹெச் தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு ஹெச் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த கீழே இருக்க டேர்ம் எப்படி இருக்குது? டிவிஷனில் இருக்குது, டினாமினேட்டர் இல்லையா? ஸோ இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தலைகீழ மாறிடும். கீழே இருக்க டேர்ம் என்ன ஆகிடும்? மேலே வந்துடும். மேலே இருக்க டேர்ம் என்ன வந்துடும்? கீழே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்பிளில் மேலே வந்துடும், மல்டிப்ளையில் இருக்கிறது கீழே டிவிஷனில் வந்துடும். சரிங்களா? கிளியர்? ஸோ 1 இங்கே இருந்தால் என்ன ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். 1 டிவைடட் பை 1ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு சேம் தான் கிடைக்க போகுது. 1 இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா சேம், அது நோ சேஞ்சஸ், வேல்யூவை எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகே, கிளியர்? ஸோ இந்த டிவிஷன் டேர்ம் இந்த சைட் போச்சுன்னா மேலே மல்டிப்ளையில் வந்துடும், 1 பக்கத்தில் வந்துடும். tan 4 tan 8 மல்டிப்ளை 1 பக்கத்தில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே வந்துடும் டிவிஷனில். சரிங்களா? ஓவர். இப்போ வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டாங்க tan 4 டிகிரியோட வேல்யூ, tan 8 டிகிரியோட வேல்யூ. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ கொஷினில் tan 4 டிகிரியோட வேல்யூ 0.0699 கொடுத்துட்டாங்க, tan 8ஓட வேல்யூ 0.1405. ஸோ இது கொஷினில் கொடுத்தா நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அதேமாதிரி கீழே tan 8ஓட வேல்யூ மைனஸ் tan 4ஓட வேல்யூ. ஸோ ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 0.0699 மல்டிபிள் 0.1405. சரிங்களா? ஸோ 5 9s are 45, 5 கேரி ஓவர் 4, 5 9s are 45, 45ஓட 4 ஆட் பண்ணால் 49, 9 கேரி ஓவர் பவர் 4. அதே மாதிரி 5 6 are 30, 30 + 4 34, 5 0s are 0, 5 0s are 0 தான். நெக்ஸ்ட்டு 0ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வருது, ஒரு டிஜிட் விட்டு. 0 × 9 0 0, 6 × 0 0, இதுவும் 0 0 0, 0 0s are 0. நெக்ஸ்ட்டு 4 9s are, நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பர் லீவ் பண்ணிடணும். 4 9s are 36, 6 கேரி ஓவர் 3. அகெயின் 4 9s are 36, 36ஓட 3 ஆட் பண்ணால் 39. ஸோ 9 கேரி ஓவர் 3. 4 6 are 24, 24ஓட 3 ஆட் பண்ணால் 27.
ஸோ 7 கேரி ஓவர் 2. 4 zeros are 0 தான் வரும். இந்த கேரி ஓவர் 2 நெக்ஸ்ட்டு கீழே இறங்கிடும். நெக்ஸ்ட்டு 4 zeros are 0. அடுத்தது 1 இருக்குது. ஸோ 3 பிளேஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ 1 9s are 9, 1 9s are 9, 1 6 are 6, 1 zeros are 0, again 1 zeros are 0. ஸோ இது என்னவாகும் 5 அப்படியே வந்துடும். இங்கே 9 + 0 9. நெக்ஸ்ட்டு 4 6 ஆட் பண்ணால் 10, 0 கேரி ஓவர் 1. ஓகேங்களா? 9 + 9 என்னது 18. 18ஓட 1 ஆட் பண்ணால் 19. 19ஓட 3 ஆட் பண்ணுங்க. 19ஓட 3 ஆட் பண்ணால் 22. ஸோ 2 கேரி ஓவர் 2. நெக்ஸ்ட்டு 7 + 9 என்ன வந்துடும் 16. 16ஓட 2 ஆட் பண்ணால் 18. 8 கேரி ஓவர் 1. ஸோ 1 + 2 3, 3 + 6 9. ஸோ 0 0 0 0 0 0. இப்போ பாயிண்ட் டெசிமல் மார்க் பண்ணணும். 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்குது 4. இங்கே 1 2 3 4 இங்கேயும் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 டோட்டலாக 4 + 4 8 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் வைக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இங்கே தான் பாயிண்ட் வருது. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8னா இங்கே வருது. சரிங்களா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 0 பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் செக் பண்ணலாமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டிஜிட் இதுதான் லாஸ்ட்டாக எல்லா 0 தள்ளி. ஸோ இந்த 0க்கு தள்ளி என்ன பண்ணிடுறேன் பாயிண்ட் வச்சுறேன். டிசிபிளுக்கு முன்னாடி பாயிண்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் 0. சரிங்களா? இப்போ பாருங்கள் வேல்யூ பாருங்கள் 0. அப்புறம் கிடைச்ச ஆன்சர் என்ன பாருங்கள் 0.00 0.00. நான் 9 8 மட்டும்தான் எடுத்திருக்கேன். 9 8 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 வந்து 5 இல்லை 5க்கு மேலே இருந்தால் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ 2 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் 9 8 வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் டிஜிட் அதிகமாக எடுத்திங்கன்னா டிவிஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 நம்பர் வர வரைக்கும் 9 8 வரைக்கும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் டிவிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 9 8 வரைக்கும் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஈஸி சப்ராக்ட் பண்ணிவிடுவீங்கல்ல. 0.140. ஓகே. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது இந்த சைடு ரைட் சைடில் 0, லெஃப்ட் சைடில் 06999. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ராக்ஷன் போட்டிங்க ஈஸி போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ரெண்டுமே டெசிமலில் இருக்குது. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் டெசிமல்லேருந்து வெளியே எடுக்க போகிறேன். டெசிமல்லேருந்து வெளியே எடுக்கணும்னா அந்த டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. அப்போ 4 0 வச்சுருக்க நம்பர் என்னது 10,000. 3 0 வந்தால் 1000. ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை வெளியே எடுக்கணும். அப்போனா 4 0 உங்களுக்கு வேணும். 4 0 இருக்கிற டிஜிட் வந்து 10,000. 4 0 இருக்க நம்பர் வந்து 10,000. ஸோ மேலேயும் கீழே நான் 10,000ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழே தான் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டர் தான் செக் பண்ணணும். 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 4 0 இருக்க நம்பர் என்னது 10,000. 10,000ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழே 10,000ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வெளியே வந்துடும். ஸோ 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வெளியே வந்துடும். பாயிண்ட்லேருந்து எடுத்துடலாம். வெறும் நம்பரை மட்டும் எழுதிக்கலாம் 9 8. அதே மாதிரி இங்கே 10,000ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 4 டிஜிட்லேருந்து பாயிண்ட் வெளியே வந்துடும். வெறும் நம்பரை மட்டும் எழுதலாம். 706 மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அது எப்படின்னா மல்டிபிள் தான் ஆஸ் யூஷுவல். பாருங்கங்க 0.0098 மல்டிப்ளை பை 1000 இருக்கு இல்லையா? 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 8s are 8, 1 9s are 9, 1 zeros are 0, 1 zeros are 0, 1 zeros are 0. லாஸ்ட்டாக ஃபைனலாக 0 ஆட் பண்ணிக்கலாம். 10,000லேயே 4 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 2 3 4 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இங்கே தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது 0098. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் வேணாம். 0098னா 98 தான். இட் ரெப்ரசன்ட் 98 ஒன்லி. ஸோ முன்னாடி 0 இருந்தால் அது நோ வேல்யூ. இது 98 தான். ஸோ அதே மாதிரி தான் டினாமினேட்டருக்கும் பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும். 706 வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரை வெளியே போட்டுட்டேன். நியூமரேட்டர் 98 உள்ளே போட்டாச்சு. 706 நான் வெளியே போட்டுட்டேன். 98 உள்ளே போட்டுட்டேன். 706 விட 98 என்னது ஸ்மாலர் நம்பர். ஸோ டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன் மேலே ஒரு பாயிண்ட் வச்சு 0 போட்டுட்டேன்.
ஓகேவா? ஸோ 1 டைம்ஸ் என்ன பண்ணிட்டேன், 706 யூஸ் பண்ணிட்டேன். 2 டைம்ஸ்னா 706 2 டைம்ஸ் ஆட் பண்ணி பாருங்க, அதிகமாக போகும். 706 706 6 6 12 கேரி ஓவர் 1. ஸோ 1 7 7 14. ஸோ 1400 1400 சம்திங் போகுது. ஸோ அது அதிகம். ஸோ 1 டைம்ஸ் தான் கரெக்ட். ஸோ 1 டைம் 706. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. இது 7 ஆகிடும். பாரோ எடுத்திங்கன்னா 10 10ல் 6 போச்சுன்னா 4 7 - 0 7 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 சரிங்களா. 274 வருது ஆன்சர். அகெயின் 700 வரை இது வந்து சின்னது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு இல்லையா, அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் தான் சூட்டபுளாக இருக்குது. 2110. ஸோ இப்போ நீங்கள் இப்படி மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். கிளியர்? இப்போ பாருங்கள், 706 2 டைம்ஸ் தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 1412 வந்துச்சு. ஸோ 3 டைம்ஸ் 3 6 are 18 8 கேரி ஓவர் 1. ஸோ 1 கீழே இறங்கிடும். 3 0s are 0 1 கீழே வந்துடும். 3 7s are 21. ஸோ 2000 சம்திங் 300 டைம்ஸ் வருது. 4 டைம்ஸ் எடுத்திங்கன்னா அதிகமாக போகும். அகெயின் 700 எடுத்திங்கன்னா 2800 போகும். ஸோ 3 டைம்ஸ் எடுத்துட்டேன். சூட்டபிள். 0 - 0 0 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. ஸோ 630 வந்திருக்கு. ஸோ 630 அகெயின் ஸ்மாலர் நம்பர் 706 விட. ஸோ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 0 போட்டாச்சு. 600 and 300. ஸோ இதுக்கு சூட்டபிளான வேல்யூ நம்மளுக்கு 8 டைம்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். 706 multiply by 4 706 multiply by 5 706 multiply by 6 706 multiply by 7 706 multiply by 8. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எந்த வேல்யூ நியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 8 6 are 48 8 கேரி ஓவர் 4. ஸோ 4 கீழே இறங்கிடும். 8 7s are 56. ஸோ 5000 சம்திங் வரும். 9000 போட்டிங்கன்னா அதிகமாக போயிடும். 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா அதிகமாக போயிடும். அகெயின் 700 ஆட் பண்ணும்போது அதிகமாக போயிடும் உங்களுக்கு வேல்யூ. ஸோ 8 டைம்ஸ் தான் கரெக்ட். ஸோ 5648. அதே மாதிரி பாரோ 0ல் 8 போகாது 0ல் 4 போகாது. ஸோ 3 வந்து 2 ஆகிடும். ஸோ 0 இங்கே 9 ஆகிடும். இங்கே 10 10ல் 8 போயிடுச்சுன்னா 2 9ல் 4 போயிடுச்சுன்னா 5 2ல் 6 போகாது. அகெயின் பாரோ 6 வந்து 5 ஆகிடும். 2 வந்து 12 ஆகிடும். 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 6 5 2. அகெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். 6520 வரும். திருப்பி நீங்கள் 8 டைம்ஸ் என்ன பண்ணணும், 5 6 4 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக ஆகிட்டே போகும். நம்மளுக்கு தான் 3 டிஜிட் கிடச்சிருச்சு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் கிடச்சிருக்கனால நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். செம்ம வேணும்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 0.138 கிடைச்சதை எடுத்துட்டோம். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ 5 இல்லை 5 விட அதிகமாக இருந்தால் பக்கத்தில் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 வந்து 5 விட பெரிய நம்பர் இல்லையா, ஸோ 8லேருந்து ஒரு நம்பர் இங்கே பக்கத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒன்று கொடுத்துட்டா 3 + 1 என்ன ஆகிடும், 4 ஆகிடும். ஸோ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பரை எழுதக்கூடாது பக்கத்தில். ஸோ இந்த நம்பரை தான் இங்கே ஒன்று கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போ 8 இங்கே எழுதக்கூடாது. 8 எழுதலை. ஸோ 0.14 மைல். ஸோ அந்த மவுண்டனோட பீக் என்னது, 0.14 மைல் அப்ராக்சிமேட். ஏன்னா நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோராயமாக என்னவா இருக்கும்னா, அக்யூரேட்டாக இல்லை, அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 0.14 the height of the mountain peak. Okay, thank you.